இந்த பொண்ணுக்கு என்னன்னா தன்னோட கணவனே பிரச்சனையானது தான் இங்கே மிகப்பெரிய வலிவேதனை. இப்போது நம்ம வெளியே 1000 பேர் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அப்பான்னு வந்து இருக்கும்பொழுது அப்பாவே நம்மளை வந்து ஒரு கார்னர் பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி அப்பா கிட்ட வந்து சொல்லும்பொழுது அப்பா என்ன சொல்கிறாரு, அம்மா நீ பொறுமையாகணும், வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. தவிர்த்து எதனால் அந்த பிரச்சனையை வந்து அந்த குழந்தை சொல்லுது, அவளுக்கு என்ன பிடிக்கல, செக்ஷுவலி இது பிடிக்கலன்னா பிடிக்கல தான், அவ்வளோதான். கொஞ்ச நாள் டைம் இருக்கணும். அது குழந்தை புதுசா அது வந்து இப்போதான் கல்யாணம் ஆகி அவள் வந்து இப்போதான் அந்த லைஃப்குள்ளே போறா. ஸோ இட் வில் டேக் சம் டைம். புரியுதா? அதை வந்து நம்ம வந்து இவளுக்கு புரிய போது அவனுக்கு புரிய வச்சிருக்கணும். இல்லை 2 பேருமே கொண்டு போய் ஒரு கவுன்சிலிங்கில் விட்டுருக்கலாம். ஒரு கவுன்சிலர் வந்து நல்லா கவுன்சிலிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதுல. பட் ஆனால் ஏன் எப்படி தவறு விட்டாங்க தெரியல. 2வது, இவங்க அப்பா தான் சரியில்லைன்னு பார்த்தா அவங்க மாமனார் அதை விட கேவலமான ஒரு பிறவிகளாக இருப்பாங்க போல இருக்குது. ஒரு மாமனார் வந்து எந்த விஷயத்த பேசக்கூடாதோ அதையே அந்த மருமகிட்ட 5 மணி நேரம் பேசிக்கிறான்னா இவங்களாம் என்ன சொல்றது? அப்போ எந்த விதத்தில் ஒரு தவறான வளர்ப்பு வளர்த்துருக்காங்க அந்த பையனை. அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு டிஃபைன் பண்ணிக்கிறான்னா, நாம் ஏமாந்துட்டோம், அவ்வளோதான். நம்மள ஏமாத்திட்டாங்க, நான் ஏமாந்துட்டேன். அது ரொம்ப அவளுக்கு வந்து உள்ள வந்து ரொம்ப அவள் அந்த வாய்ஸ் மெசேஜ் ரொம்ப கிளியராக சொல்லிக்கிறாள். வலி. ஸோ எந்த ஒரு கணவன் சப்போர்ட்டோ, எந்த ஒரு கணவன் வந்து காலம் ஃபுல்லாக வந்து அந்த பெண்ணை வந்து போட்டு காக்கணுமோ, அந்த கணவன் கிட்ட எதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதோ அந்த குழந்தை அத்தனை வேதனைகளும் நரக வேதனைகளும் எதிர்பார்த்ததை அவளால் ஜீர்ணிச்சிக்க முடியல, அவளால் மறுக்க முடியல, அவளால் இப்போ சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இந்த பக்கம் வந்தா இப்படி சொல்கிறாங்க, அந்த பக்கம் போனால் அப்படி தான் வாழணும்னு சொல்கிறாங்க. பார்த்தா இதுக்கு நம்ம இப்படியே போயிடலாம் சொல்லிட்டு குழந்தை வந்து அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பாடம் எல்லாருக்கும். இனி வர ஃபேமிலி மெம்பர்ஸ், இனிமேல்ட்டு வர இதை பார்க்குற இந்த உலகத்தில் பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் தயவு செய்து யோசிச்சு சிறிதளவாச்சு கொஞ்சம் நீங்கள் முடிவெடுங்க. பெண் பிள்ளைகளுக்கு அவசரம் வேணாம், நல்லா படிக்க வைங்க, அவளோட காலில் அவள் தன்மானத்தோடு நிற்க வைங்க. அதுதான் இன்னைக்கு முக்கியம். சரியா? கல்யாணம் என்ற பேரில் இந்த மாதிரி பரதேசிங்கிட்டலாம் போயிட்டு நம்ம குழந்தைய போயிட்டு கொண்டு போய் கொடுத்து சாவடிக்கிற நிலைமையெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் மகா பாவம். யாராலுமே யோசிக்க கூட முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த விஷயம் வந்து பேசப்படுது.